மகிமைப்படுத்துகிறாங்க. இயேசுவை நோக்கி ஓடு என்ற தலைப்பில் வார்த்தையை தியானிக்க போகிறோம். செபிக்கலாம். அன்பில் பரலோக பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாள் ஆசீர்வதிச்சதாக நன்றி அப்பா. எங்களை மறைத்து நீர் வெளிப்படுகிறாங்க. இப்போ ரன்னிங் ரேஸ்ல ஓடும்போது ஓடுறவங்க ஒரு 3 விஷயத்தை ஞாபகம் வச்சுனாதான் பிரைஸ் வின் பண்ண முடியும். முதல் விஷயம் என்னதுன்னா, ஓடுறவங்களோட உடம்பு ஃபிட்டா இருக்கணும். ரெண்டாவது விஷயம் என்னதுன்னா, கூட ஓடுறவங்க எப்படி இருக்காங்கன்னு பார்க்கணும். மூணாவது விஷயம் என்னதுன்னா, கப்பு மேல கவனமா இருக்கணும். இதெல்லாம் சரியா இருந்தாதான் கப்பு வின் பண்ண முடியும். நாம வாழ்ற காலத்துல நம்மளும் இந்த 3 விஷயத்தை கரெக்டா ஃபாலோ பண்ணாதான் நம்ம பரலோகத்துக்கு போக முடியும். முதல் விஷயம், ஓட நம்ம உடம்ப ஃபிட்டா வச்சுக்கணும். 2 தீமோத்தேயு 2:22 என்ன சொல்லுதுன்னா, பாளையத்துக்கு ஒரு எச்சங்களுக்கு விலகி ஓடி சுத்த இருந்ததோடு கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும். அப்போ நம்ம ஆவி ஆத்மா சரீரம் சுத்தமா இருக்கணும். ஆவி ஆத்மா சரீரம்னா நம்ம கண்ணால பார்க்கிற கெட்ட விஷயத்துல விலகி ஓடணும். காதால கேட்கிற தீய வார்த்தையிலிருந்து விலகி ஓடணும். நம்ம சரீர பிரகாரம் இருக்க பாவத்தை விட்டு விலகி ஓடணும். அப்போதான் நம்ம பிரைஸ் வின் பண்ண முடியும். பிரைஸ்னா பரலோகம். ரெண்டாவது விஷயம் என்னன்னா, கூட ஓடுறவங்க எப்படி இருக்காங்க பார்க்கணும். அப்போஸ்தலர் 8:29-30 வரை யாராவது ஒருவர் வாசிக்கிறார். ஆவியானவர் நீ போய் அந்த ரதத்துடனே சேர்ந்து கொள் என்று பிலிப்புடன் சொன்னார். அப்பொழுது பிலிப்பு ஓடி போய் சேர்ந்து அவன் ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தை வாசிக்கிறதை கேட்டு, நீ வாசிக்கிறவர்களின் கருத்து உனக்கு தெரியுமா என்றான். பாத்தீங்களா, ஒரு மந்திரி ரட்சிக்கப்பட்ட பிலிப்பு ஓடி போய் ரதத்தோடு சேர்ந்து கொண்டார். அப்போ நம்முடைய ஓட்டத்துல நம்ம மட்டும் சுத்தமா இருந்தா போறாது, நம்ம மட்டும் ரட்சிக்கப்பட்டிருந்தா போறாது. ரட்சிக்கப்படாத ஜனங்கிட்ட போய் இயேசுவை பத்தி சொல்லணும். இயேசுவை பத்தி சொல்லணும்னா அவரோட ஊழியத்தை நம்ம செய்யணும், அவரோட டாக்ஸை கொடுக்கணும், அவரோட சத்தியத்தை நம்ம அந்த ஜனங்கிட்ட சொன்னாதான் அந்த ஜனங்க இயேசு கிறிஸ்து யாரு கேட்பாங்க, இயேசு கூட வருவாங்க. அவங்களே நம்ம பரலோகத்துக்கு கூட்டிட்டு போலாம். இயேசு கிறிஸ்து இதெல்லாம் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறாரு. மூணாவது விஷயம் என்னன்னா, கப்பு மேல கவனமா இருக்கணும். 1 Corinthians 9:24 என்ன சொல்லுதுன்னா, பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் ஓடணும். பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் ஓடணும்னா உலக காரியத்துக்காக ஓடக்கூடாது. பணம், நகம், பொருள் இதுக்காக ஓடாத. பரலோகம் நம்ம டார்கெட், பரலோகம் நம்ம இலக்கு. அதை அடையணும், தினம் ஓடணும். 3 விஷயத்தை பார்த்தோம். முதல் விஷயம் என்னதுன்னா, நம்ம சுத்தமா இருக்க இயேசுவை நோக்கி ஓடணும். ரெண்டாவது பிற ரட்சிக்கப்பட இயேசுவுக்காக ஓடணும். மூணாவது விஷயம் பரலோகம் போக இயேசுவை போல ஓடணும். இந்த ஓட்டம் எப்படி இருக்கு? இயேசுவுக்காக இருக்கா? ஒரு வேலை இல்லைன்னா இயேசுவை நோக்கி ஓடுங்க. நான் ஒரு விஷயத்த உங்ககிட்ட சொல்லணும்னு எதிர்பார்க்கிறேன். அது என்னதுன்னா, நீங்க பரலோகம் போகாத இருக்கிறது ஒரே ஒரு தான் தடையா இருக்குது. அது என்னதுன்னா போனு. நீங்க எவ்வளவு அந்த போனை ரொம்ப நெருக்கமா வச்சிருக்கீங்களோ அவ்வளவு அந்த பரலோகம் உங்களை விட்டு தூரமா போயிடும். எவ்வளவு அந்த போனை